Praise the Lord. God bless you all. சகரியா அதிகாரம் 3 கேள்விகள் மற்றும் பதில்கள். கேள்வி எண் 1. பிரதான ஆசாரியன் யார்? யோசுவா. சகரியா 3:1. கேள்வி எண் 2. கர்த்தர் சகரியாவுக்கு காட்டின பிரதான ஆசாரியன் யார்? யோசுவா. சகரியா 3:1. கேள்வி எண் 3. பிரதான ஆசாரியன் யோசுவா யாருக்கு முன்பாக நின்றான்? கர்த்தருடைய தூதனுக்கு. சகரியா 3:1. கேள்வி எண் 4. பிரதான ஆசாரியன் யோசுவாவுக்கு விரோதம் செய்ய நின்றது யார்? சாத்தான். சகரியா 3:1. கேள்வி எண் 5. சாத்தான் யோசுவாவுக்கு விரோதம் செய்ய அவனது எந்த பக்கத்தில் நின்றான்? வலது பக்கத்தில். சகரியா 3:1. கேள்வி எண் 6. கர்த்தர் யாரை நோக்கி கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று கூறினார்? சாத்தானை. சகரியா 3:2. கேள்வி எண் 7. சாத்தானை கடிந்து கொள்வது யார்? எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர். சகரியா 3:2. கேள்வி எண் 8. அக்கினி நின்று தள்ளிவிடப்பட்ட கொள்ளி யார்? சாத்தான். சகரியா 3:2. கேள்வி எண் 9. யோசுவா என்ன வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான்? அழுக்கு வஸ்திரம். சகரியா 3:3. கேள்வி எண் 10. யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் யாருக்கு முன்பாக நின்றிருந்தான்? தூதனுக்கு. சகரியா 3:3. கேள்வி எண் 11. யாருடைய அக்கிரமத்தை நீங்க செய்து அவனுக்கு சிறந்த வஸ்திரங்கள் தரிப்பிக்கப்பட்டது? யோசுவாவுடைய. சகரியா 3:4. கேள்வி எண் 12. யோசுவாவின் சிரசின் மேல் எது வைப்பார்களாக என்று தூதன் கூறினான்? சுத்தமான பாகையை. சகரியா 3:5. கேள்வி எண் 13. சுத்தமான பாகை எங்கு வைக்கப்பட்டது? யோசுவாவின் சிரசின் மேல். சகரியா 3:5. கேள்வி எண் 14. யோசுவா எவைகளை காவல் காப்பான் என்று கர்த்தருடைய தூதன் கூறினான்? கர்த்தரின் பிரகாரங்களை. சகரியா 3:7. கேள்வி எண் 15. எவைகளை யோசுவா செய்தால் அவன் கர்த்தரின் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பான் என்று கர்த்தர் கூறினார்? கர்த்தரின் வழிகளில் நடந்து அவருடைய காவலை காத்தால். சகரியா 3:7. கேள்வி எண் 16. கிளையெனப்பட்டவர் யார்? கர்த்தரின் தாசன். சகரியா 3:8. கேள்வி எண் 17. யாரை கர்த்தர் வரப்பண்ணுவேன் என்று கூறுகிறார்? கிளையெனப்பட்ட கர்த்தரின் தாசனை. சகரியா 3:8. கேள்வி எண் 18. கல் யாருக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்தது? யோசுவாவுக்கு முன்பாக. சகரியா 3:9. கேள்வி எண் 19. யோசுவா முன்பாக வைத்த கல்லின் மேல் வைக்கப்பட்டிருந்தது என்ன?
7 கண்கள் சகரியா 3:9 கேள்வி எண் 20. கர்த்தர் தேசத்தின் அக்கிரமத்தை நீக்கி போடும் நாளில் எந்த செடியின் கீழ் ஒருவரை ஒருவர் வரவழைப்பார்கள்? திராட்சை செடியின் கீழ் சகரியா 3:10. கேள்வி எண் 21. கர்த்தர் தேசத்தின் அக்கிரமத்தை நீக்கி போடும் நாளில் எந்த மரத்தின் கீழ் ஒருவரை ஒருவர் வரவழைப்பார்கள்? அத்திமரத்தின் சகரியா 3:10. கேள்வி எண் 22. கர்த்தர் தேசத்தின் அக்கிரமத்தை நீக்கி போடும் நாளில் எவைகளின் கீழ் ஒருவரை ஒருவர் வரவழைப்பார்கள்? திராட்சை செடியின் கீழும் அத்திமரத்தின் கீழும் சகரியா 3:10. Thank you for watching.